ஹாய். ஒரு 2 நாளாக மனசே சரியில்லை, கொஞ்சம் டல்லாக இருந்தேன். ஸோ யூஸ்வலாக டல்லாக இருக்கும்போது நான் போய் எனக்காக ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினேன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ இன்றைக்கி நான் போயிட்டு எனக்காக வாங்கின கொஞ்சம் பொருட்கள் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா செஃபோரா. செஃபோரா வந்து ஆஸ் யூ ஆல் நோ யூஎஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பியூட்டி பிராண்ட். அந்த கடை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்க, வெரி பாப்புலர். உள்ளே போனீங்கன்னா என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாதுன்னு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பிகாஸ் எல்லா மேக்கப் ஸ்கின் கேர் திங்ஸ் இருக்கும் உள்ளே, பர்ஃப்யூம் எவ்ரி திங். ஓகே, நான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு வீடியோ ஒரு நாள் போடுறேன். என்ன செஃபோராலேருந்து வாங்கினேன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறது இந்த சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து தீர்ந்து போச்சு என்னோடது, எம்டி ஆகிடுச்சு பாட்டில். ஸோ அதனால் புதுசாக இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனி டைம் நான் வந்து என்னோடய ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சுன்னா இன்னொரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். இது வந்து 50 SPF. யூஸ்வலாக அதிக SPF ப்ரொடெக்ஷன், தட் இஸ் சன் ப்ரொடெக்ஷன் இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் ரொம்ப திக்காக பேஸ்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆக்சுவலி மேக்கப்புக்கு அடியில் போடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே வாங்குவேன். செகண்ட் வந்து இன்னொரு சன்ஸ்க்ரீன். இது ஆக்சுவலி இப்போ நீங்கள் வெளியே போகணும், ஒரு பார்ட்டிக்கு போகணும், ஆனால் நார்மல் சன்ஸ்க்ரீன் வேண்டாம், ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ண இஷ்டம் இல்லைன்னா இது போட்டிங்கன்னா இது ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன். போட்டால் லைட்டாக ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஒரு சின்ன ஷைன் இருக்கும் ஃபேஸில். இந்த பிராண்ட் ரொம்ப நல்ல பிராண்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரெண்டும் ஐ கேன் வவுச் ஃபார், பிகாஸ் இது ரெண்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சொல்லிவிட்டு நீங்கள் தைரியமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். இதில் வந்து 2 ஷேடு தான் இருக்குது. ரெண்டுமே நம்மள மாதிரி ப்ரௌன் ஸ்கின், இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பயங்கர மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். கோசாஸ். தேர்ட் வந்து ஒரு லிப் லைனர். இந்த லிப் லைனருக்கு பேர் மேக்கப் பை மாரியோ. நான் இதை யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டப்பாக்குள்ளே லிப் லைனரோடு சேர்த்து ஒரு ஷார்ப்னரும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு லிப் லைனரை மட்டும் எடுத்துகிட்டு டப்பாவில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி குப்பைத்தொட்டியில் போட்டுறாதீங்க. இதில் ஷார்ப்னரும் வருது. இந்த லிப் லைனர் எப்படின்னா, இந்தியன் ஸ்கின் டோனுக்கு நல்லாவே செட் ஆகிற ஒரு லிப் லைனர் கலர். இந்த லிப் லைனரில் நம்பர் எல்லாம் கிடையாது, ஏதோ A2158Aன்னு போட்டிருக்கு. வெரி பியூட்டிஃபுல் கலர். நான் வேணா உங்களுக்கு ஒரு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸோ பியூட்டிஃபுல் ரைட்? ஐ கான்ட் வெயிட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பேக் சைடில் ஒரு ப்ரஷ் இருக்குது. இப்போ நீங்கள் லிப் லைனர் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் இன்சைட் ஆஃப் த லிப்பும் போடணுன்னா இந்த ப்ரஷ்ஷை இப்படி யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் வந்து ஸ்மாட்ச் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல ஐடியா? ப்ரஷ் இருக்குது. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அடுத்தது ஒரு வைட்டமின் சி. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க 40 வயசு ஆயிடுச்சுன்னா வைட்டமின் சி போடணும், வைட்டமின் சி போடணும்னு. ஸோ எல்லாத்தோட பேச்சை கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வைட்டமின் சி. இந்த பிராண்டோட பேர் டெர்மலாஜிகா. டெர்மலாஜிகா வந்து இந்தியாவில் ஆக்சுவலி வேர்ல்ட்லேயே இப்போ நம்பர் 1 மேக்கப் பிராண்ட். இவங்களோட வைட்டமின் சி ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் அப்பேரண்ட்லி வைட்டமின் சி யூஸ் பண்ணணுமாமே. ஏன்னா நிறையா ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜாக சம்திங் எனக்கு தெரியாதுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ரிங்கிள்ஸ் வராது, நம்மளோட ஸ்கின்னோட கொலாஜன், இந்த மாதிரி ப்ளம்பாக இருக்கிறதுக்கான கொலாஜன் விச்எவர் இஸ் தேர், அது வந்து திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் பார்த்துக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் வராமல், சூரியன் வெளியே போனால் டார்க் ஸ்பாட்ஸ் வராமல் பார்த்துக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலி இது வாங்கவே போல், அங்கே வந்து நிறையா டெஸ்டர் வச்சுருப்பாங்க கடையில். ஸோ நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கினா போதும். அப்போ நான் இந்த பக்கமாக போனப்போ இந்த பிராண்டில் ஒரு லிப் கிளாஸ், இதுக்கு பேர் அனஸ்தீஷியா லிப் கிளாஸ் பார்த்தேன். இது ஒரு இம்பல்ஸ் பை தான், பார்த்த உடனே ஆசைப்பட்டு வாங்கினது. நீங்களே சொல்லுங்கள், இது எவ்வளோ ஷைன் அடிக்குது பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இது எப்படிங்க நான் வாங்காமல் வருவேன்? அப்படி போட்டு பார்த்தா அப்படியே நல்லா லிப்ஸு சிக்கு. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே அதை போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு தேவையில்லாத ப்ராடக்ட் தான், நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கிங்க. அனஸ்தேஷியான்ற ஒரு பிராண்ட். இதில் வந்து இதோட பேர், இதுக்கு கோட் இருக்குது, ஆம்பர் ஸ்பார்க்கிள்.
வாங்கிக்கோங்க. எந்த லிப்ஸ்டிக்கு மேலேயும் போடலாம், நல்ல ஒரு ஷைன் கொடுக்குது. லாஸ்ட்டாக வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வாங்கினேன் ஃபார்மசி. இதோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இதை நான் வந்து போட்டு யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு சாதாரண மாய்ஸ்சரைசர் தான். பட் அது ஆக்சுவலி ரொம்ப ஒர்த்துங்க. நான் உங்களுக்கு அந்த இந்தியாவிலேருந்து வாங்கின மாய்ஸ்சரைசரோட வீடியோ கூட நான் போடுறேன். ஸோ நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணனால செஃபோராவே எனக்கு 3 gift கொடுத்தாங்க. சரி, நிறைய காசு செலவு பண்ணிட்டீங்க, நாங்கள் 3 gift வச்சுக்கோங்கன்னு. ஒன்று வந்து இந்த ஓலாப்ளெக்ஸ் நம்பர் 7 பாண்டிங் ஆயில்னு சொல்லிட்டு, இது வந்து ஹேருக்கு பூஸ்ட் ஷைன் ஸ்ட்ரென்தன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் ஆல் ஹேர் டைப்ஸ்னு போட்டிருக்கு. நான் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஃபார்மசி, இப்போ இந்த பிராண்டில் மாய்ஸ்சரைசர் வாங்கினேன்ல, அதே பிராண்டோட 2% DHA போர் கிளென்சிங் டோனர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தவிர கிளென்சிங் பாம், மேக்கப் கிளென்சிங் பாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே குட்டி தான், சாம்பிள் சைஸ். பட் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ரெண்டுமே சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது நான் போடுறேன். ஓகே, போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், ஆஸ் விமன் நம்ம நிறைய விஷயத்தை வந்து பண்ண வேண்டாம், இது பண்ணணுமா, இது நமக்கு இப்போ தேவையான்னு சொல்லி நம்ம நிறையா வந்து விட்டு கொடுப்போம். விட்டு கொடுக்குறது நல்ல பழக்கம்தான். பட் அது வந்து ஒரு அளவாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில டைம் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, தட் இஸ் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும், இல்லை ஏதாச்சும் சாப்பிடணும், இல்லை ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை அப்பப்போ பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு 60 வயசுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது ச்சே அப்போவே அதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு தாட் வந்து ரிக்ரெட் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி ஏதாச்சும் ட்ரை பண்ணணும், போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.